அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 22வது வசனம் இப்படியே வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை நல்ல கேர்ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள், கவனிங்க. அதிகாலையில் ஆண்டவருடைய இயேசு ஓடு இருக்கிற அந்த நிகழ்வில் வந்திருக்கிற நீங்கள் முதலாக தேவனை தேடுகிற இந்த காலை தருணத்தில் வசனம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அடுத்தவங்களை வஞ்சிக்கிறதா நினைத்து கொண்டு சில காரியங்களை செய்கிறார்கள். அடுத்தவங்களை வஞ்சிக்கிறதா நினச்சிக்கிட்டு சில காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை தான் வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அதுதான் வசனம் சொல்கிறது பாருங்கள். உங்களை நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு, உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு ஜாக்கிரதை. அது மிக முக்கியம். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், கர்த்தருடைய பந்தில் பங்கேற்கிறோம், ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறோம். இவ்வளவும் செய்துவிட்டு நல்ல கவனிங்க, நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை குணங்களை உடையவர்கள், தங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லிக் கொள்கிறவர்கள், தங்களை விசுவாசின்னு சொல்லிக் கொள்கிறவர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா திருவசனத்தை கேட்கிறதே கிடையாது, கேட்கறதுக்கே கிடையாது. அது கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. கேட்குற நேரத்தில் வேறு ஏதாவது வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டே பிரசங்க வேலையிலே வேறு வேலை செய்கிறவங்களும் நீங்கள் கூட பார்க்கலாம். கர்த்தருக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது இல்லை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை வஞ்சிக்கிறீர்கள் நீங்கள். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் சீட்டிங் காட் ஆர் சீட்டிங் யுவர் பாஸ்டர், சீட்டிங் யுவர் நெய்பர், சீட்டிங் யுவர் பிரதர் சிஸ்டர். நாட் லைக் தட். யூ ஆர், உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் ஓன் லைஃப். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் அது எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், திருவசனத்தை கேட்கிறவங்களும் மாற்ற மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு நான் என்ன செய்யறது? ஆண்டவரே பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு படி போகிறார் பாருங்கள். அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும், உங்கள் பரிசுத்தத்தை காப்பாற்றி கொள்ள முடியும், உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும், உங்கள் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்க முடியும். மாறாக நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நாம் அடுத்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய தவறை மறைப்பதற்காக கூட இருக்கலாம். நம்முடைய தவறான வாழ்க்கையை மறைப்பதற்காக அடுத்தவருடைய மேலே வழிகளை சொல்லி கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை பார்க்கிறார், கவனிக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தினாலேயும் ஆவியினாலேயும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா? வசனத்தை கேளுங்க. கேட்கிறவங்கள மாத்திரம் இராதீங்க, கேட்கிறதோடு நிறுத்திக்காதீங்க, அதன்படி நீங்கள் செய்யுங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அப்போது எண்ணத்திலான வினையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாக இருந்தால் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை அவன் மறந்து விடுகிறான். அதனால தான் அவன் தன்னையே வஞ்சித்து கொள்கிறான். அப்போ தன்னையே வஞ்சிக்கிறவன் அவிசுவாசமான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது தன்னையே பகைக்கிறான், அவன் பகைக்கிறான், தனக்கே தானே தீங்கு செய்து கொள்கிறான். ஆகவே வசனத்தை கேளுங்க, கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதீர்கள். வசனத்தை கேட்ட பிற்பாடு அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது கர்த்தாவே அதன்படி செயல்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிற அன்பான ஆண்டவரே சோதரன் இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு எழுதியிருக்கிற இந்த பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் சுவாமி. விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான நற்குணங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே நாங்கள் வசனத்தை கேட்கொள்ள மாத்திரமல்லாமல் அதன்படி செயல்களாக வாழும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.